வணக்கம். ரீசெண்டாக நான் ஒரு ரோட் சைடில் ஒரு இளநீக்காரர்கிட்ட இளநீ வாங்கி சாப்பிட போனோம். நானும் என்னுடைய ஃப்ரெண்டும். இளநீ சாப்பிட்டோம். இளநீ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பணம் கொடுக்கும்போது நம்மள்ட்ட சேஞ்ச் இல்ல. நாங்கள் என்ன சொன்னோம், அவரே ஃபோன் நம்பர் சொல்லுங்கன்னு சொன்னோம். ஃபோன் நம்பர் சொன்னா ஜிபே பண்ணுறோன்னு சொல்லி. இருக்குது சார். ஆனால் எங்களுக்கு இப்போ நம்ம ஜிபேல நீங்கள் பண்ணீங்கன்னா எனக்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் காசு கொடுக்கணும். டேக்ஸ் வந்துரும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னார். எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஒரு இளநீ கடைக்காரர் ஜிபேயில் பே பண்ணால் டேக்ஸ் கேட்குறாரே அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்கள மாதிரி உள்ள சின்ன சின்ன ட்ரேடர்ஸுக்கெலாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. ஸோ நார்மலாக நம்ம ஜிஎஸ்டினாலே டேக்ஸ்ன்னு நினைக்கிறோம். அதில் நிறைய எக்ஸம்ஷன் இருக்குது. எக்ஸாம்பிள், வெஜிடபிள், காய்கறிக்கு எந்த டேக்ஸும் கிடையாது. காய்கறி, பூ, ஈவன் இளநீ கூட. இளநியும் மரத்தில் காய்க்குது, அதுவும் ஒரு காய்கறி மாதிரி தான் கிட்டத்தட்ட. ஸோ அதுவும் இளநிக்கும் நோ டேக்ஸ். இளநீ கடைக்காரர் என்ன நினைக்கிறாருன்னா, இளநீ விற்று பணம் வந்ததுன்னா, அக்கௌண்ட்டில் வந்ததுன்னா ஜிஎஸ்டி கட்டணும்னு நினச்சிட்டு இருக்காரு. அப்படி கிடையாது. இளநிக்கு டோட்டலாக எக்ஸம்ஷன். அவர் எத்தனை கோடி வேணாலும் பண்ணலாம். இளநீ விற்றாருன்னா டேக்ஸ் கிடையாது. அந்த இளநியை இண்டஸ்ட்ரியில் நம்ம ஏதாவது ஒரு ப்ராசஸ் பண்ணி ப்ரிசர்வ் பண்ணி பேக்கேஜ்டு ட்ரிங்காக கொடுத்தா மட்டும்தானே டேக்ஸே தவிர, பச்சையாக இளநியாக நம்ம விற்றோன்னா அதுக்கு நோ டேக்ஸ். ஸோ நார்மலாக வந்து நம்ம ஒரு பொருளை ஜிஎஸ்டிலேயே டேக்ஸ் கட்ட வேண்டிய பொருளுக்கே 40 லட்ச ரூபா டேர்ன் ஓவர் லிமிட் வச்சுருக்காங்க. அதாவது நம்மளுடைய ஆண்டு விற்பனை வந்து 40 லட்சத்துக்கு மேலே போனால் தான், பொருளை விற்றோன்னா 40 லட்ச ரூபாய்க்கு மேலே போனால் தான் டேக்ஸே. அது நம்ம வந்து டேக்ஸ் கட்டுற குட்ஸாக இருந்தால். நார்மலாக காய்கறிக்கு கிடையாது. சின்ன கடை வச்சுருக்கோம், பெட்டி கடை வச்சுருக்கோம், நிறைய டேக்ஸ் கட்டுற சோப்பு சீப்புலாம் விற்கிறோம். அந்த மாதிரி உள்ள பொருளுக்கு டேக்ஸ் உண்டு. பட் அங்கேயுமே 40 லட்ச ரூபா வரைக்கும் டேக்ஸ் கிடையாது. நீங்கள் 40 லட்ச ரூபா வருஷத்துக்குன்னா கிட்டத்தட்ட மாதத்துக்கு 3 லட்ச ரூபா. மாதத்துக்கு 3 லட்ச ரூபா வரைக்கும் நம்ம வரி கட்ட வேண்டாம். 3 லட்ச ரூபாங்கிறது நீங்கள் ஒரு டே பார்த்தீங்கன்னா பர் டே 10,000 ரூபா. 10,000 ரூபா வரைக்கும் விற்கிறவங்க எந்த ஜிஎஸ்டியும் வரப்போகிறதில்ல. கவலைப்படாமல் விற்கலாம். அது மீறி போனாலும் ஒன் மோர் ஸ்கீம், அவங்க சின்ன ஸ்கீம் ஒன்று வச்சுருக்காங்க. ஸ்மால் ட்ரேடர்ஸ், அடுத்த லெவல் ஆஃப் ட்ரேடர்ஸுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டட் பண்ணாமல் நீங்கள் ஒரு பர்சன்டேஜ் ஃபிக்ஸடாக கட்டுங்க. என்ன பொருள் விற்கிறீங்க, என்ன விற்கிறீங்கன்னு சொல்ல வேண்டாம். விற்ற தொகையை மட்டும், விற்பனையை மட்டும் சொல்லுங்கள். ஒரு 1% டேக்ஸ் கட்டுங்கன்னு சொல்லி இன்னொரு ப்ரொவிஷன் வச்சுருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த பூக்கடைக்காரவங்க, இளநீ விற்கிறவங்க, காய்கறி விற்கிறவங்களாம் கவலைப்பட வேண்டாம். ஜிஎஸ்டிலேருந்து அவங்களுக்கு விலக்கு இருக்குது. டோட்டலாக ஜிஎஸ்டி கிடையாது அந்த குட்ஸுக்கெல்லாமே. அதனால் அவங்க எவ்வளோ ரூபானாலும் ட்ரேட் பண்ணலாம். கவலைப்படாமல் அவங்க தொழில் பண்ணலாம். பயப்படாமல் நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் த்ரூ பண்ணலாம். நீங்கள் வந்து அதை பண்ணிங்கிறது ப்ரூவ் பண்ணால் போதும். நோ டேக்ஸ். இதே இன்னும் அடுத்த சில வகையான